Hi friends, welcome our channel. இந்த வீடியோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. திருச்செந்தூர் தான் நாங்களும் கிளம்பியிருந்தோம். சாட்டர்டே சண்டேங்க போன வீக் போயிருந்தோம். லியா குட்டி தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தான். அந்தளவுக்கு நல்லா என்ன சொல்கிறது, நல்ல என்ஜாய்மெண்ட்டான ஒரு பிளேஸ் தான். ஆக்சுவலி அங்கே வந்து பில்டிங் ஒர்க் ஆகிட்டுருக்குங்க. அதனால் கொஞ்சம் கசகசன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்குங்க, சமாளிக்கவே முடியல. நாம் போனது வேறு சாட்டர்டே சண்டேங்களா, சொல்லவே வேணும். அந்தளவுக்கு க்ரௌடாக தான் இருந்தது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ரூமுக்கு போயிட்டோங்க. ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே போய் லக்கேஜெல்லாம் வச்சுட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா சாட்டர்டே நைட்டு தானே இங்கேருந்து கிளம்பியிருந்தோம். அதனால் பஸ்ஸில் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தாங்க போயிருந்தோம். ரூமுக்கு போனதையும் பேக்கில் வச்சதையும் ப்ரெஷ் பண்ணதையும் சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு தாங்க மொட்டை அடிக்க போனோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுவா இல்லையா குட்டி. நாங்கள் சாப்பிட்டு வந்ததுனால பரவாயில்லைங்க, அங்கே வந்து பார்த்தா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என்ன மொட்டை அடிக்கிற பிளேஸா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களாமா. நாம் வந்து போனது சாட்டர்டே சண்டே மண்டே லீவ் கண்டினியூவாக இருக்கிறதுனால நாம் ஃபீல் பண்ணுற மாதிரியே எல்லா மக்களும் ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 3 நாள் இருக்குல்ல, ஒரு நாள் நமக்கு லீவ் கிடைக்கும், வந்து வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அப்படி தான் வந்திருக்காங்க. அங்கே ஃபேன் எல்லாம் இருக்குங்க, இருந்தாலும் ஓவராக வேர்த்து ஏதோ குளிச்சுட்டு வந்த மாதிரியே ஆயிடுச்சு. லியா குட்டிலாம் ரொம்ப சோர்ந்தே போயிட்டா. அந்தளவுக்கு அவளுக்கு தூக்கம் வேறு. என்னப்பா நைட்டு தூங்குனா, இருந்தாலும் அந்த ட்ராவலோட டயர்டு கண்டிப்பாக குட்டீஸ்க்கெலாம் இருக்கும். அப்புறமா மொட்டை அடிக்கும்போது ஒரே கத்தலுங்க, எனக்கு மொட்டை அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகாச்சு. இதான் 5th மொட்டை, இதோட ஓகே அவ்வளோதான், அதுக்கப்புறம் மொட்டை அடிக்க மாட்டோம், ஏதோ இது ஒரு மொட்டைக்கு மட்டும் அழுகாமட்றான்னு சொல்லி இங்கேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தோம். எனக்கு முடி வேணும், மொட்டை வச்சு கொடுங்க, எனக்கு மொட்டை பிடிக்கல. அவள் ஆக்சுவலி டோரா கட்டிங் தான் பண்ணியிருப்பாள், அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். என்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் வந்து பூமுடி, லியா குட்டி மொட்டை, அம்முவும் மொட்டை தான் இப்போ அவங்க அடிச்சிட்ருக்காங்க. அடித்து முடிச்சுட்டு எப்படா கடலுக்கு போவோம், எப்போ அந்த தண்ணியில் போய் விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே போனதையும் உப்பு நல்லா கரிச்சுதுங்க, பயங்கர உப்பாக இருந்துச்சு. அப்புறம் லியா குட்டி வந்து கடலை பார்த்ததையும் எங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் லியா குட்டின்னு இல்லைன்னா எப்போ போய் தண்ணியில் விளாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட தான் லியா குட்டி பாருங்களேன். ஒரு கிளிப் எடுக்கிறதுக்குள்ளார தண்ணியவே தான் பார்த்துட்டு இருந்தா. அந்தளவுக்கு அவள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த அலை வந்து கரெக்டாக அழகாக வரும்போது அவளோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபீலு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லியா குட்டி நல்லா என்ஜாய் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லியா குட்டியும் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டேயே குளிச்சிருப்பாங்க. அவங்க டேடி ஒரு டைமு, அப்புறம் என் கூட குளிக்கும்போது ஒரு டைம் அப்படின்னு சொல்லி அவளும் 2 ஹவர்ஸ் கிட்டேயே குளிச்சிருப்பா. அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேடம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவளோட ஃபேஸை பார்க்கணும், சின்னதாக ஆகிடுச்சுங்க. அவளுக்கு தண்ணி அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி கடலில் குளிக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது. அந்தளவுக்கு அவள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு நாணிக்கடலுக்கு போனேங்க. நாணிக்கடலில் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடுங்க. 3 ஹவர்ஸ் நின்னோங்க.
அந்தளவுக்கு வந்து ரொம்ப 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 கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா சாட்டர்டே சண்டே இல்லை, அதனால கண்டிப்பாக க்ரௌடாக தான் இருந்துச்சு. நீங்களே யாருக்கும் போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே போகவே போகாதீங்க. அது குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக போகவே முடியாது. அந்தளவுக்கு பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க. பரவாயில்ல, டயர்டாகாமல் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே மாங்காய், அப்புறம் அன்னாச்சி, வாட்டர் மெலனு, ரோஸ் மில்க்கு, டீ, காஃபி, பனங்கிழங்கு, அப்புறம் வடை, சமோசா, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து சேல் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் பணியாரம், ஸ்வீட் பணியாரம், அந்த மாதிரிலாம் புட்டு, இந்த மாதிரிலாம் நிறையா சேல் பண்ணிட்டுருந்தாங்க. நாம் இதெல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டே டைம் போயிடுச்சு. இருந்தாலும் லியா குட்டியை வந்து நம்ம தூக்கிட்டே தாங்க இருக்கணும். நிற்பாங்க மேடம் வந்து கொஞ்சம் நேரம் மட்டும்தான் நிற்பாங்க. அதுக்கப்புறம் கால் வலிக்குதுமா, என்னை தூக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்ருப்பா. 2 பேரும் மாற்றி மாற்றி தூக்கி டயர்டாயிடுவோம். ஆக்சுவலி ரூம் புக் பண்ணதுக்கு காரணமே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா லியா குட்டியை வந்து நம்ம தூக்கிட்டு நடக்கும்போது அவரும் தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது ரெஸ்ட் இருக்காதுல்ல, அடுத்த நாள் ஜாப் போகணும் அப்படிங்கிறதுனால ரூம் எடுத்தோன்னா கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படிங்கிறதுக்காக அம்மா வந்து ரூம் புக் பண்ணாங்க. பட் ரூம் புக் பண்ணது ஒன்றுங்க, பட் எங்களுக்கு இப்படி தான் எங்கள் லக்கேஜ் தான் தூங்கிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து டைம் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. நானி கலர் பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு கசகசன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே பில்டிங் ஒர்க் ஆகிட்டுருக்கிறதுனால எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நீட்னஸ் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து உள்ளே ஃபஸ்ட்டு லியா குட்டி குளிச்சிட்டாங்க. அப்புறம் நான் குளிச்சுட்டு அம்மா குளிச்சுட்டு வெளியில் வரும்போது அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா ஜில் ஜில் ஜில்னு இருந்ததுங்க. ஏன்னா கடல் நல்லா உப்பு தண்ணியாக இருந்துச்சுங்களா. மொட்டை அடிக்காமல் இருந்ததுன்னா நானிக்கடலில் குளிச்சுட்டு தான் கடலில் குளிக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம மொட்டை அடிச்சிருக்கிறதுனால கடலில் குளிச்சுட்டு நானிக்கடலில் குளிச்சுட்டு டேரெக்டாக ரூம் போயிட்டோம். ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தூண்டிகை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தான் முருகனை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தூண்டிகை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இடு தேங்காய்லாம் உடைச்சிருந்தாங்க. அது என்ன ப்ராசஸ் என்னன்னு தெரியல. இடு தேங்காய் எதுக்காக உடைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தங்க குடும்பமே ஃபேமிலியாக நின்று சுற்றி உடைக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தங்க சும்மா வந்து உடைச்சிட்டு போனாங்க. நின்று பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். முருகனை பார்க்குறதுக்குங்க 4 ஹவர்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி 100 ரூபி டிக்கெட்லேயே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. அப்போல்லாம் பொது தரிசனத்தில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும். அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் இருந்துச்சு. 4 ஹவர்ஸ்னால் நினச்சி பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணமோ அந்தளவுக்கு சாமி தரிசனம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சாமி பக்கத்துலேயே நிற்க வச்சு தான் காமிச்சிருந்தாங்க. போதும், இந்த ஃபீல் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சாமியை பார்க்க என்ன நாம் இங்கே என்ன வேண்டிட்டு நினச்சிட்டு போகிறோமோ அதெல்லாம் தாண்டி சாமியை பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சோம். முக்கியமாக நான் என்ன நினச்சிட்டு போனேனோ அதெல்லாமே பார்த்தேங்க. நான் சாமியை திருப்தியாக பார்த்ததுக்கப்புறம் தெய்வானை யானையை பார்க்கணுன்னு நினச்சேன். அந்த யானையை பார்த்ததும் அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக லியா குட்டி வந்து கடலில் ஒரு ரவுண்ட் போடலான்னு சொன்னாங்க. போயிட்டு சரி ஓகே மேலே அப்படியே ரிட்டன் வந்தோன்னா ரூம் கிட்ட போய்க்கலான்னு சொல்லிட்டு வரோம். தங்கத்தேர் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து பிளான் பண்ணது தங்கத்தேர் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சோம். ஏன்னா நம்ம மார்னிங்கே ரீச் ஆனதால். ஆனால் எல்லாமே பார்த்தங்க. ரொம்ப திருப்தியாக ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த கோவில் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.